கொல்லூர் டெம்பிள் ஸ்டைல்ல ரசம். ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சு ரசம் வச்சிருப்பீங்க. ஆனா உளுத்தம் பருப்பை வறுத்து மிளகு சேர்க்காம வச்சிருக்கீங்களா? இல்லனா அப்ப இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க. 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து மஞ்சப்பொடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா நல்லா வறுத்துட்டு கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஆறின உடனே கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 பச்சை மிளகாய், 1 கப் தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு, சிட்டிகை மஞ்சப்பொடி. தக்காளி மசீர ஸ்டேஜ்ல 1/2 கப் புளி தண்ணி, 1/2 டீஸ்பூன் வெல்லம் பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணிட்டு வெந்த பருப்பு 1 கப் தண்ணி நுரைச்சுண்டு கொதி வந்தோடனே கொத்தமல்லி கறிவேப்பிலை, அரைச்ச ரசம் பவுடர் 1/2 கப் தண்ணி கொதி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு வரமிளகா கறிவேப்பிலையை வறுத்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொல்லூர் டெம்பிள் ஸ்டைல் ரசம் ரெடி.